மேட்ச் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கட்டும். ரிமைனிங் எல்லாம் ஜெயிக்க போகிறதுக்காக நம்ம எப்படியும் அடுத்த ரவுண்டு ஐயோ நமக்கு எப்படி மேட்ச் இருக்க போகுதோ, சில பேருக்கு டென்ஷனாக இருக்கும், சில பேர் மேட்ச் முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு கொஞ்சம் ப்ரௌடாக உட்காந்துருப்பீங்க, சில பேர் வந்து தோத்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க, சில பேர் அப்பாட எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடையாது எதுவுமே அது வரைக்கும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் ஐயோ நமக்கு இப்போவே வச்சா பரவாயில்ல எவ்வளோ நேரம் இந்த டென்ஷனை அடக்கிக்கிட்டு இருக்கிறது ஐயோ முடியலை அப்படின்னு. இந்த மாதிரி பல விதமான மனநிலை. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். எப்படி வந்து வெற்றி தோல்விகளை நம்ம பேலன்ஸ் பண்ணணும், எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி ரூல்ஸ்க்கு ஒபே பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு டிராஃபிக்கில் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணி போகும்பொழுது சில நேரம் ரெட் லைட் இருந்தாலும் சரி யார் வரல போவோம் அப்படின்னு எல்லாம் நம்ம எஸ்கேப் ஆகி போவோம். ஆனால் நம்ம ஸ்போர்ட்ஸ் பேட்மிண்டன் கோர்ட்டில் வந்துட்டோம்னா லைனுக்கு வெளியே போனால் அவுட்டு தான். அது சாய்னா நேவாலாக இருந்தாலும் சரி, சிந்துவாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு அந்த ரூல்ஸ் என்னவோ அதை தான் ஃப்ரே பண்ணுறோம், அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் ஒரு கட்டுக்கோப்பாக நம்ம வந்து இந்த ரூல்ஸ்னால் அதை தான் அப்படின்னு ஃபாலோ பண்ணக்கூடிய குவாலிட்டியை டீச் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பெரிய கிராமம், அங்கே பஸ் வசதி கூட கிடையாது. அந்த மாதிரி ஊரில் எதுக்கெல்லாம் போய் படிக்க போகிறோம், படித்து என்ன பண்ண போகிறோம், கடைசியாக என்னதான் இருந்தாலும் ஃபைனல் அவுட்புட் வந்து என்ன சாப்பாடு. ஓகே, ஸோ அவ்வளோ இருந்தால் போதும், பெரிய லெவல்லலாம் ஒன்று வேண்டாம், தோட்டம்லாம் நிறைய வாங்கலாம், துறவு நிறைய வாங்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் படிப்பெல்லாம் தேவையே இல்லைன்னு இருந்த ஒரு ஊரில் ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் பொண்ணுங்க, நீங்கள் வந்து 70s 80s எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பொண்ணுங்களை படிக்க வைக்க மாட்டாங்க பெருசாக. என்ன பொண்ணு இப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போக போகிறாங்க, இன்னொரு வீட்டுக்கு போய் அவங்க ஏர்னிங்ஸை கொடுக்க போகிறாங்க, எதுக்கு பொட்ட பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ தான் நமக்கு கவர்மெண்ட் எம்பவர்மெண்ட்டெல்லாம் வந்துடும். ஆனால் 1970s 80s எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடியது. ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனாலே அந்த காலத்தில் என்ன அரை டவுசரை போட்டு சுற்றுக்கு பாரு, அடங்கா பிடாரி, என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இவங்களோட ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற சுதந்திரம் அப்போ 70s 80s அவ்வளோ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் ஒரு பேரண்ட்ஸு பெருசாக படிக்கலை, நம்ம தான் படிக்கலை, இந்த ஊரில் யாரும் படிக்கலை, ஆனால் நம்ம ஏன் நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் யோசிச்சு படிக்க வச்சாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் ஒரு டவுனில் கொண்டு போய் நிறுத்தி செலவெல்லாம் பண்ணி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்க வச்சு அப்போவே 80sலேயே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு அனுப்பி அவங்க அந்த பொண்ணோட டேலண்டெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி அந்த பொண்ணும் நல்லா படித்து ஒரு பெரிய எஜுகேஷன் எல்லாம் லெவலெல்லாம் டாக்டரேட் வரைக்கும் படித்து முடித்தாங்க. ஓகே, படித்து முடித்து அந்த ஊர்லேயே ஃபஸ்ட்டு பிஹெச்டி டாக்டரேட் இன் ஃபிலாசபி அப்படின்னு வாங்கி தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 காலேஜ், இந்தியாவிலேயே நம்பர் 4 காலேஜ், மோஸ்ட் சூப்பர் லீடிங் கிருஷ்ணமால் காலேஜில் ஃபிசிக்கல் டைரக்டராக உட்கார வச்சிருக்க அந்த பேரண்ட் அவங்க தான். அந்த குழந்தை நான் தான். எங்கள் ஊரில் பஸ்
நல்லா படித்து நல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணி படிக்கிற கவனம் தான் இருக்கணும். சைடில் எந்த கவனமும் எதுவும் சிதறாமல் நல்லா படித்து இதே மாதிரி நல்லா வரணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங். ஸோ எதுக்காக சொன்னேன்னா, பொண்ணுங்க நினச்சா எதையும் சாதிக்க முடியும். ஆனால் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதுதான் ஃபோக்கஸ். நான்லாம் சின்ன வயசுலேயே எங்கள் பிடி